சண்டே மார்னிங் காலையில் எழுந்ததே லேட்டு தான். ரிலாக்ஸ்டாக உட்காந்து கறிக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே தொளிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சன்சி வண்டி எடுத்துக்கிட்டு வாங்கம்மா ஹிந்தி டியூஷனுக்கு போகலான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. அடுத்த வாரம் சன்சிக்கு ஹிந்தி எக்ஸாம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு. அவளை கொண்டு போய் டியூஷனில் விடணும். அப்படியே இங்கே பாருங்கள், உள்ளே தான் இருந்தாங்க இவங்கெல்லாம். இப்போல்லாம் அப்படியே வெளியில் வந்து ஆட்டம் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தொளிச்சோம்னா அந்த தோலெல்லாம் பத்திரமா கொண்டாந்து கோழி வாத்துக்கு போட்டுறது. சன்சியை கொண்டு போய் ஹிந்தி டியூஷனில் விட்டுட்டு அப்படியே கறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாத்துக்கோழி கிரேவி செஞ்சுருந்தீங்கல்லம்மா, அது போல் செஞ்சு கொடுங்கன்னு பாப்பா 2 பேரும் கேட்டாங்க. இட்லியும் வாத்துக்கோழி கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்ததையும் தம்பி தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் போல் தாயக்கரை ஆடிக்கிட்டு இருந்தோம். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு 2-3 மணி நேரம் ஜாலியாக போச்சு. அப்படியே அம்மா வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வர்ற வழியில் மச்சாண்டார் வீட்டில் பூ இருந்தது, பறிச்சுட்டு சரி பாப்பா 2 கட்டி வச்சோம்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவாங்கன்னு அப்படியே பூவையும் கட்டி வச்சுட்டு நைட் சாப்பாடு சாப்பிட்டு கையோட கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா 3 நாளாக இப்போ ஸ்கூல் லீவு. நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு எழுந்து சமைக்கணும். அதனால் கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. கிச்சனில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் ஃபுட் வேஸ்ட் எல்லாம் போய் அடைக்காமல் இருக்கிறதுக்கும் வாரத்தில் ஒரு முறை நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனர் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருவேன். கிச்சனுக்குனா 1 பாக்கெட் ஓகே, பாத்ரூம்க்குனா 3 பாக்கெட் போட்டுக்கலாம். அடப்பெல்லாம் எது இருந்தாலும் கிளியர் ஆகிரும், முடியெல்லாம் சிக்கி இருந்தாலும் க்ளீன் ஆகிடும்.